இப்போ இந்த லேவ்லாம் நடக்கும்போது உங்கள் பேர் அதில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தது. ஆனால் உங்களுக்கு வந்து செவரன்ஸ் பேலாம் எதுவும் இல்லைன்னா நீங்களே ரிசைன் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு ஐ ஹோப் யூ காட் இட் ரைட். ஏன்னா இப்போ நம்ம லே ஆஃப் ஆகி வெளியில் வந்தோம்னா அதுக்கு ஒரு பேட்ஜிங் மாதிரி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. நானே ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னா அது வேறு விஷயம். ஸோ இப்போ சில கம்பெனிஸ் வந்து செவரன்ஸ் பே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, வெறும் செட்டில்மெண்ட் தான் சொன்னாங்கன்னா நீங்களே ப்ரொஆக்டிவாக முன்னாடி ரிசைன் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, இதை பேஸ்டாக நான் செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெக்னிக்கல் ப்ரிப்பேர்ட்னஸில் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கீங்க, ஏன்னா ஒரு கம்பெனிலுமே லேட்டஸ்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்க, அதை கஸ்டமர்ட் எப்படி கொண்டு போகிறீங்கிறத பொறுத்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கணும். ஏன்னா ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறப்போ உங்கள் கம்பெனி ரிலேட்டடான ஸ்கில்ஸு ப்ளஸ் மார்க்கெட் ஸ்கில்ஸ். ஸோ மார்க்கெட் வெளியில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன இருக்குது அந்த ஸ்கில்ஸ் நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அதில் உங்களுக்கு தெரியும் 10 பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. இது மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நீங்கள் யாரை லே ஆஃப் பண்ணுவீங்க? இந்த 10 பேர் தான் நீங்கள் லே ஆஃப் பண்ணுவீங்க. கரெக்டாக உங்களோட டாப் 10 பர்ஃபார்மன்ஸ் ஒரு டாப் 30 பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கை வைக்க மாட்டீங்க. ஏன்னா அதை வச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போது நீங்கள் கஸ்டமர் ஃபேஸிங்காக இருக்கீங்க அப்படின்ற வச்சு போனோம்னா, இப்போ நான் தான் கஸ்டமர், நீங்கள் என்னை வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஹேண்டில் பண்ணுறீங்க, பட் வி கேரி அ ரிலேஷன்ஷிப். அப்போ நான் உங்களை வந்து கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா புதுசாக ஒருத்தர் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months ஆகும். இப்போ அது வரைக்கும் பிஸ்னஸ்லாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது மாதிரி கிளைண்ட் ஃபேஸிங் ரோல்ஸ் இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் கை வைக்க முடியாது.